ராஜாதிராஜா ஆயின் சவால்கள் நிறைந்த ஆட்சியில் சோழப் பேரரசு மேற்கு சாளுக்கியர்களுடன் தொடர்ச்சியான போர்களில் ஈடுபட்டது. 1018 முதல் ராஜேந்திரர் ஆயின் மகனாக இணை ஆட்சியாளராகவும் 1044 முதல் முதல் மன்னராகவும் இருந்த அவர் ஜெயங்கொண்ட சோழன், விஜயராஜேந்திரன் போன்ற பட்டங்களை பெற்று தனது பரந்த சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க அயராது போராடினார். தொடர்ந்து சாளுக்கிய தலைவர் சோமேஸ்வரன் ஆய்வுடன் மோதல்களை சந்தித்தார். ஜெயம் கொண்ட சோழன் மற்றும் விஜயராஜேந்திரன் போன்ற பட்டங்களை பெற்ற ராஜாதிராஜா 1046 இல் புந்தூர் போரில் சோமேஸ்வரன் ஆய் மற்றும் அவரது மகன்களை தோற்கடித்து கல்யாணபுரத்தை சூறையாடி வீராபிஷேகம் செய்து கல்யாணபுரம் கொண்ட சோழன் என்ற பட்டத்தை பெற்றார். இந்த வெற்றி அவரது வீரத்தையும் தலைமைத்துவத்தையும் பறைசாற்றியது, சோழப் பேரரசின் வலிமையை உலகிற்கு நிரூபித்தது. ஆனால் இந்த வெற்றிகளுக்குப் பிறகும் சோமேஸ்வரன் ஆய் பதிலடி கொடுத்தார். 1054 இல் நடந்த கொப்பம் போரில் ராஜாதிராஜா ஆய் தனது படையை வழிநடத்திச் சென்றபோது யானை மேல் துஞ்சின தேவர் என்ற பிறந்தவை பட்டத்துடன் வீரமரணம் அடைந்தார். அவரது தம்பி ராஜேந்திரன் உடனடியாக பொறுப்பேற்று சோழ படைகளை ஒருங்கிணைத்து சோமேஸ்வரன் ஆயை தோற்கடித்து வெற்றி பெற்றார். ராஜேந்திரன் இன் ஆட்சி 1054 முதல் 1063 வரை சாளுக்கிய போர்களை தொடர்ந்தது. இலங்கையில் சோழ அதிகாரத்தை பலப்படுத்தினார். அவருக்கு பிறகு அவரது சகோதரர் வீரராஜேந்திரன் சோழன் 1063 முதல் 1070 வரை ஆட்சி செய்தார். வேங்கி நாட்டை பாதுகாத்து இலங்கையில் சோழர்களின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தினார். வீரராஜேந்திரன் சோமேஸ்வரன் ஆயின் மகன் விக்ரமாதித்தன் 6 உடன் கூட்டணி அமைத்து நீண்டகால சோழ சாளுக்கிய பகையை முடிவுக்கு கொண்டு வர முயன்றார். இது ராஜதந்திரத்தின் முக்கிய அத்தியாயமாக அமைந்தது. இந்த திட்டம் போர்களை தாமதப்படுத்தி பேரரசுக்கு சிறிது அமைதியை அளித்தது. இருப்பினும் தொடர்ச்சியான போர்கள் சோழப் பேரரசை அதிகப்படி விரிவாக்கின. இலங்கையில் அடிக்கடி கிளர்ச்சிகள் ஏற்பட்டன, மேலும் பெரும் பொருளாதார சுமையையும் ஏற்படுத்தின. இவை அனைத்தும் பேரரசின் வீழ்ச்சிக்கான ஆரம்ப அறிகுறிகளாக மாறின. படைகளுக்கான செலவுகள், வளங்களின் சரிவு ஆகியவை பெரும் சவால்களாக அமைந்தன. இந்த அனைத்து சவால்களும் குலோத்துங்க சோழன் ஆயின் ஆட்சிக்கு வழிவகுத்தன. அவர் பல தசாப்தங்களின் மோதல்களுக்கு பிறகு பேரரசை நிலைநிறுத்தி புத்துயிர் அளிக்க முயன்றார். மேலும் விரிவான தகவல்களுக்கு எபிசோட் 8 இல் தொடரும்.